இரும்பறை பட்டகாரர் குலம் ஒக்கிலிய கவுடரின் ஒரு பிரிவினர். பட்டகாரர் குலத்தை சேர்ந்த பட்டகாரர் குலத்திற்கு பாத்தியப்பட்ட திம்மராய பெருமாள் திருக்கோவிலினுடைய அற்புதமான நுழைவாயில். திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் உள்ளது. பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக நுழைவாயிலில் அருள் பாலிக்கிறார். பட்டகாரம்பாளையம் இரும்பறை பட்டகாரம்பாளையம் பட்டகாரர் குலம் ஒக்கிலிய கவுடரின் பட்டகாரர் குலத்தைச் சேர்ந்த குலமக்களின் திருக்கோவிலினுடைய நுழைவாயில் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் கைலாசநாதர் கோயில் இரும்பறை தேர் நிலைத்திடல். ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தை பொருள் சொல்ல தெரியாததனால் பிரம்மாவை சிறை வைக்கப்பட்ட இடம். திம்மராய பெருமாள் கோவிலினுடைய நுழைவாயில் அலங்கார நுழைவாயிலில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடையக்கூடிய தத்துரூப காட்சி. திருப்பாற்கடலை கடைந்து அமுது வேண்டி திருப்பாற்கடலை கடைந்த புராண நிகழ்வை நினைவூட்டுகின்ற வகையில் மிக சிறப்பாக அலங்கார வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்தியில் இருப்பது மேருமலை. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கம் வாசுகி பாம்பை கயிறாக பிடித்து பார்க்கடலை கடைந்த போது அதில் வந்த அமுதுதான் தேவர்களை அமரராக என்றும் இரவாமல் இருக்கக்கூடிய மரமாக அமிர்தம் அமைந்தது. அந்த அமிர்தத்தை உண்டவர்களுக்கு இறப்பே கிடையாது. அதில் ஒரு அசுரன் கள்ளத்தனமாக நுழைந்து அமுதுண்ட காரணத்தினால் கிருஷ்ண பரமாத்மாவின் சுதர்சன சக்கரத்தினால் வெட்டுப்பட்டு ராகுகேது என்கின்ற கிரக பதவி அடைந்தான்.